ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. பயமா இருக்கியா? எனக்கு நான் ஊருக்குள்ள சிங்கம்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பொண்ணுகிட்ட ஒரு லவ் சொல்ல முடியல. இது இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் அப்படியே என்ன ஓப்பனிங் எல்லாம் பயந்தாப்புல இருந்தாரு. சுந்தரி நீயும் டிராவல் சாங் ஆயிட்டு இருக்கு. இப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன வேணும்? நீதான் வேணும், வண்டியில வந்து உட்காரியா அப்படிங்க. அந்த மாதிரி நிலா தூங்குமா முரட்டு லவ்பாங்கல்ல, அந்த முரட்டுத்தனமான லவ். தனியா லவ் ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்டுட்டு போய் லவ் ஓகே பண்ணுங்க. 200% இவர்களுக்கு காதல் ஓகே ஆகும். ஆனால் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம் அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதுல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், பொதுவா கேட்கிறேன். எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கு என் நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாம வேற யார் சொல்ல போறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு வந்து இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்மராசிக்காரனுக்கெல்லாம் லவ் வந்து என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேசராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ் எல்லாம் இவங்க தான். இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த தாங்கிருதானா தீரனா திருசா இல்லைன்னா திவ்யா ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது. லவ்ல இருக்கணும், அவ்வளோதான். யாரு கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்களுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியம் சீக்கிரசியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வருகின்ற காதலர் தினம் எப்படி அமையும்? சிம்மராசிக்காரர்கள் இது வரைக்கும் சிங்கத்தை காட்டுல பாத்திருக்கீங்க, ரோட்ல பாத்திருக்கீங்க, பார்க்ல உட்காந்து லவ் பண்ணி பாத்திருக்கியா? நீ பயமா இருக்கியா? எனக்கு நான் ஊருக்குள்ள சிங்கம்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பொண்ணுகிட்ட ஒரு லவ் சொல்ல முடியல. இது இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல ஒரு ஊரே போய் உட்காந்துருக்கு. யூ டோன்ட் வரி, ஓப்பனிங் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம், எடுத்து கொடுத்துட்டு அங்கே பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டு பேசிட்டு இருப்பீங்க. அதாவதுங்க உங்களை எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்குங்க, அன்னைக்கு ஒரு நாள் இங்கே வந்துட்டு இருக்கும்போது அப்பயே சொல்லலாம் நினச்சேங்க, அப்புறம் என்ன ஆச்சுங்க, அப்புறமா நீங்கள் என்ன தாண்டி போயிட்டீங்க, அப்புறமா உங்கள் பின்னாடி நான் ரொம்ப நேரம் லவ் இப்படியாடா சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய தினம் 7ஆம் இடத்துல நிறைய டென்ஷன் பண்ணிடுவாங்க உங்களை. அன்றைய தினம் வந்து உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல தான் இருக்கு விஷயம். ஏன்னா 7ஆம் இடத்துல ஒரு ஊரே போய் உட்காந்துருக்கு அன்றைய தினம். அப்ப என்ன ஆகும்? ஒரு நேரம் நடக்குமா நடக்காதான்னு தோணும். ஒரு நேரம் நாளைக்கு விடிஞ்சா, இப்போ இந்த சம்பள தேதி வரும்போது நாளைக்கு விடிஞ்சா 1ஆம் தேதி வாடகை கட்டிடலாம், அந்த மாதிரி இவர்கள் நைட்டே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாளைய தினம் நம்ம வந்து. ஆனால் அன்றைய தினம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் அப்படியே என்ன ஓப்பனிங் எல்லாம் பயந்தாப்புல இருந்தாரு. சுந்தரி நீயும் டிராவல் சாங் ஆயிட்டு இருக்கு அப்படி. யோ சிங்கம் அந்த மாதிரி தான். அப்போ இந்த சிங்கம் மாமிசம் சாப்பிடுங்கிறது இந்த சிங்கத்துக்கே அன்னைக்கு தான் தெரியும். ஸோ அப்போ 4ஆம் இடத்து செவ்வாய் வேற 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. இவர்கள் பெரும்பாலும் நாச்சியார் ஒரே விஷயம், இவர்கள் பெரும்பாலும் எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன வேணும், நீதான் வேணும்,
வண்டியில வந்து உட்காரியா அப்படிங்க அந்த ஆகாயம் மாதிரி தீ "மச்சா, நிலா தூங்குமா அந்த மாதிரி இவர்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆ, முரட்டு லவ்பாங்கல்ல, அந்த முரட்டுத்தனமான முரட்டுத்தனமான காதல். லவ், ரக்கட் லவ். ரகுடு லவ். ஓகே. ஸோ இவர்கள் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அப்படி வரியா தூக்கி வச்சு அப்படியே தொடையில வச்சு தூக்கிட்டு போயிடுறேன், வா பார்க்கலாம், யார் வந்தாலும் பரவாயில்ல சார், பார்த்துக்கலாம். சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே முரட்டுத்தனமா தான். காதல் கூட முரட்டுத்தனமாவா இருக்கும்? இவர்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது. தெரியாது. ப்ராப்ளம் என்னன்னா கட்டி பிடிக்கிற பேர் வழியும் உடச்சு போட்டுறது இந்த மாதிரி எதையுமே பொறுமைடா பொறுமை அப்படிங்கிற மாதிரி எதையும் பொறுமை இல்லாத ஆட்கள். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நிதானத்தை குவித்துக் கொள்வது நல்லது. ம். சொல்ல வரதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுங்க. ஆ. கோவப்பட்டு அப்படிலாம் பண்ணா லவ்வும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் போ அப்படின்னு படக்குன்னு கோச்சிட்டு சொல்லிடுவாங்க. போயிடக்கூடாது. அதுக்கப்புறமா போய் சமாதானப்படுத்தணும். ஆ. காலையிலேயே கொஞ்சம் பொறுமையா ஐ லவ் யூ கொஞ்சம் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆ. பெரும்பாலும் 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர்களுக்கு வந்து 8 நம்பர் 8 இவர்களுக்கு அன்னைக்கு உகந்த டைம். ஓகே. நம்பர் 8 அன்னைக்கு உகந்த டைமாக இருக்கும். 8 மணி அல்லது வந்து 5 மணி 3 நிமிஷம் ம். அல்லது 2 மணி 6 நிமிஷம் கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை 8 ஓகே. வரணும். ஓகே. அந்த மாதிரி பண்ணுங்க. ஐயப்பனை ஒரு தடவை, ஐயப்பனை காண வாருங்கள். ஐயப்பனுக்கும் காதலுக்கு என்ன எனக்கு சார்? அவருக்கு இருக்குங்க சம்பந்தம் இருக்கு. சனி பகவான் காலில் ஒரு 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 வணக்கத்தை போட்டு, அப்பா சனி பகவான் மிஸ்டர் சனி என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இரு, நான் போய் லவ் பண்ண போறேன் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சனி தான் இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே தரப்போறேன். நான் அஷ்டம சனி ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. உங்க டயலாக் கிரிக்கெட் சொல்லிடுங்க. எப்படி சனி அவர் போல் சனி கூட தாள் எவர் தடுப்பார். அதே சனியை லவ் ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்டுட்டு போய் லவ் ஓகே பண்ணுங்க. 200% இவர்களுக்கு காதல் ஓகே ஆகும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர்கள் அன்னைக்கு தினம் கருப்பு கலர் ட்ரெஸ் மட்டும் போட்டு போக கூடாது. கூடாது. ஆமா. ஓகே. இவர்கள் வந்து பெரும்பாலும் இவர்கள் வந்து அன்னைக்கு கோல்டன் கலர், கோல்டன் ஸ்பேரோ தன்னன் எவருக்கு எவ்வளோ இவங்க தன்னை ஜாலியாக வச்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அன்னைக்கு அவங்க ஒரு நிதானத்தில் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல 1 அல்ல 2 அல்ல ஒரு ஊரே போய் உட்காந்துருக்கு. அப்போ மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஓகே. அதிகமாக இருக்கும். தைரியமாக இருங்க சிம்மராசிக்காரர்களே, கண்டிப்பாக காதல் ஓகே ஆகும். சிம்மராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 100க்கு 90 தாண்டறது கஷ்டம். என்ன காரணம் என்ன அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் சண்டை போட்டுருவீங்க. சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டே காலையில் எந்திரிங்க. நாளைய தினம் உங்கள் தினமே. உங்களுக்கு ரோஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லோ ரோஸ் கொடுத்தா ஓகே ஆகும். பொதுவாகவே செவ்வாய்னாலே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. ஓகே. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. வாவ். வாவ் அது மாதிரிலாம் இந்த ஆரியம்மோ ரெமோலாம் இவங்க தான். அன்னியன்ல யார் சார்? எஸ், அன்னியன்லே பாடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அப்படி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதையா அனுப்புவாங்க. என்ன ஒரே கவிதை கண்ணை கவிதையா வெளிச்சா வருது. கடவுளே நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ரா டே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதிபதிங்கன்னா அப்படியே லவ் அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி, எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து அந்த மாதிரி. என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. ஓகே. இந்த சிம்மராசிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் ஏய், அவனை அப்படிங்கும் லவ் போது பண்ணாதடா அடிச்சுடுவான் அப்படின்னு. இல்லை எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டுட்டு அந்த இந்த இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி, கிளம்பு 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 அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அடுத்ததாக இந்த குரு, இதுதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க இவங்க. அச்சச்சோ. இவங்களுக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து. நல்ல நேரம் வந்து இந்த அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு உபய குசலோபுரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவனு போஸ்ட் அந்த மாதிரி, நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம். இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிற உனக்காக வெயிட் பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் வந்து மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்வை மூடிட்டு பஸ் 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 ஓகே 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 அதெல்லாம் அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை,
அவர் எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யாவுமாவே இருக்கிறார். குந்தவை வந்து அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ்ல மீட் பண்ணுறது இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். சூப்பர் சூப்பர் சார். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க திருத்த முடியாது. ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகே. ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள், ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது. உண்மையிலேயே நாச்சியார் லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் வந்து மனசுல இருந்து சொல்றேன். என் லவ்வை நான் ஓகே பண்ண படாப்பட்டேன். அதனால தான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணா நீங்க சாதிச்சிடலாம். ஆனா ஒரு லவ்வை ஓகே பண்றது அவ்வளோ கஷ்டம். கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது, இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆனா ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில மனசுல இருந்து சொல்றேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைனா நீங்க பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது, பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள். லவ் பண்ண உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.